எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்துட்டீங்களா? எபேசியர் 5:16. போதும். நாட்கள் எல்லாரும் வாசிப்போம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கிருபையாக நமக்கு என்ன பண்ணுறார்? தர்றார். அநேகர் என்ன பண்ணல, ஒரு மூச்சு எடுத்துட்டு அடுத்த மூச்சு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மூச்சு என்ன பண்ணல, இல்லை, நேரம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவங்க நேரத்தை என்ன பண்ணுறோம்? ரொம்ப வீணடிக்கிறோம். ஆனால் நம்ம மாறணும். பவுல் தான் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் என்ன பண்ணோம்னா, நாட்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நாட்களை நீங்கள் பயன்படுத்தலைன்னா பொல்லாததாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பயன்படுத்திடணும், அதை பிரயோஜனப்படுத்திடணுமா, அதை நன்மையாக நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த நாட்களே உங்களுக்கு கெட்டதாக என்ன பண்ணும், நாளைக்கு முடியும். ஒவ்வொரு நாட்கள் என்ன பண்ணும், கெட்டதாக முடியும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் 24 மணி நேரத்தை என்ன பண்ணார்? கொடுத்தார். எல்லாத்துக்கும் 24 மணி நேரத்தை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் 1440 நிமிஷத்தை என்ன பண்ணார்? கொடுத்தாரு. ஆனால் அதை எப்படி ஒவ்வொருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏழைக்கும் எவ்வளோ நேரம் தான்? 24 மணி நேரம் தான். பணக்காரருக்கும் 24 மணி நேரம் தான். பலவீனனுக்கும் 24 மணி நேரம் தான். பலம் உள்ளவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். நல்லவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். கெட்டவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அதனால காலத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பிரயோஜனமாக அதை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஏன்னா காலம் ரொம்ப மோசமானது. பிரயோஜனப்படுத்தலை, நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தலை அப்படின்னா, உங்கள் நேரத்தை கரெக்டாக நீங்கள் செலவழிக்கலை அப்படின்னா, நிறைய நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோஜனமுள்ள தான் மாற்றணுமா. இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த கிரியைகளை நான் என்ன பண்ணினேன், செய்து முடித்தேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு கேளுங்க. ஒரு நாள் எந்திக்கிறீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு என்ன பண்ணுங்க, கேட்டு அதுபடி என்ன பண்ண ஆரம்பிங்க, நடக்கணும். அதுபடி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் செய்ய சொல்லியிருக்கீங்க, நான் இதெல்லாம் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். எதுக்கு செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் விளாடுறதுக்கு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு, கொஞ்ச நேரம் வேலை செய்கிறதுக்கு, எல்லாத்துக்காக நேரத்தை என்ன பண்ண தெரியணும், ஒதுக்க தெரியணும். நேரத்தை பகிர்ந்து எல்லாத்துக்காக செலவழிக்க தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வயசானவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுக்கு நேரமே என்ன பண்ணல, இல்லை எனக்கெல்லாம் வயசாகிட்டு, எங்கள் காலெல்லாம் என்ன பண்ணிட்டு முடிஞ்சு போயிட்டுன்றாங்க. இப்போ வாலிப பையன்ட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் நேரத்தை பற்றி, அவனுக்கு எனக்கு இன்னும் ஏகப்பட்ட காலம் என்ன பண்ணுது இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலான்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், 2 பேருமே தங்களை ஏமாற்றிக்கிட்டாங்க. வாலிபன் நிறைய நேரம் இருக்குன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். வயசானவன் நிறைய இன்னுமே இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை, காலம் இல்லைன்னு என்ன பண்ணி அவங்கள ஏமாத்துறாங்க. 2 பேருமே தங்களை வஞ்சித்து தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதனால் வயசாகுதுன்னா ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோஜனம் உள்ளதாக என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஒவ்வொரு நாட்களையும் நன்மைக்கு ஏதுவாக என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. அதை தீமைக்கு என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. சும்மா இருந்து நேரத்தை என்ன பண்ணாதீங்க, போக்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சு செல் எடுத்து என்ன பண்ணுற ஆரம்பித்தா, சும்மா என்ன பண்ணாதீங்க, செல்லை சுத்தாதீங்க. எடுத்து சும்மா செல்லை எடுத்து என்ன பண்ணாதீங்க, டிவிலையும் அதுலேயும் இதுலையும் என்ன பண்ணாதீங்க. பிசாசுக்கு என்னன்னா, பிசாசு உங்களை அழிக்க மாட்டான், ஆனால் உங்களை என்ன பண்ணிடுவான், திசை திருப்பிடுவான். உங்களை என்ன பண்ணிடுவான், கண்ட காரியங்களும் உங்களுக்கு முன்னாடி வச்சு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டான்னா போதும், நீங்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எந்த காரியத்தையும் பூமியில் என்ன பண்ண போகிறதில்ல, சாதிக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ஏதாவது ஆண்டவருக்காண்டி என்ன செய்கிறீங்க,
இல்லை உங்கள் குடும்பத்துக்காண்டி என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் கவனிக்கணும். சும்மா எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? இப்போ சொல்கிறாங்க, இது ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஜனங்க வந்து ஒரு 7 மணி நேரத்து டு 8 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க பெருகிட்டு இருக்காங்க. எத்தனை மணி நேரம் இவங்க வேலை பார்க்குறாங்க மொபைலில்? என்னது 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் மொபைலை யூஸ் பண்ணுறவங்க பெருகிட்டு இருக்காங்களாம். நேரத்தெல்லாம் எங்கே செலவிடுறாங்கன்னா வேலை மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வேலை செய்ய முடிவெடுக்கலை அப்படின்னா, நீங்கள் எதையா ஒன்று செய்யணும்னு நீங்கள் முடிவெடுக்கலைன்னா உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கணும்னு வேற ஒருத்தர் முடிவெடுப்பார். வேற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மொபைலில் இருந்து உங்களை திசை திருப்பி உங்கள் நேரத்தை அவங்க எடுத்துருவாங்க. உங்கள் நேரத்தை எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க பணத்தை என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. உங்கள் நேரம் வீணாக என்ன பண்ணுது போகுது. வீணாக்காதீங்க உங்கள் நேரத்தை. ஒரு நிமிஷம் கூட வீணாக என்ன பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அதுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அதுக்கு உட்காந்து பைபிள் என்ன பண்ணுங்க, படிங்க. அது உங்கள் நேரத்தை வீணாக்காது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் செலவிடுற நேரம் உங்களுக்கு நன்மையாக என்ன பண்ணும், மாறும். செல்லில் நீங்கள் செலவழிக்கிற நேரம் உங்களுக்கு வீணாகும். செல்லில் செலவழிக்கிற நேரம் வேற ஒருத்தருக்கு நன்மையாக என்ன பண்ணும், மாறும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட செலவழிச்சிங்கன்னா அந்த நேரத்தை உங்களுக்கு நன்மையாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றி தருவார். வேதம் சொல்லுது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களை கர்த்தர் என்ன பண்றார், அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 30 எடுங்க, சங்கீதம் 31:15. காலங்கள் என்ன யார் கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களுடைய கைக்கும் என்னை துன்பப்படுத்தலுடைய கைக்கும் என்னை தப்புவியும். அதனால காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அந்த காலத்தை கர்த்தர் நம்ம கரத்தில் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு நாளை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் யோசித்து பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய நேரங்களை வீணா செலவிடுறாங்க. எதுக்கோ என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. எது காலையில் எழுத பழகுங்க. உங்க நேரத்தை என்ன பண்ணுங்க, காலையில் எந்திரிச்ச உடனே இந்த இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், செய்ய போகிறேன், இதெல்லாம் நீங்கள் பாதுகாக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்கள் ஒழுங்காக வச்சு அதை கரெக்டாக நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிறது போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற சரீரத்தை நீங்கள் ஒழுங்காக பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா சரீரம் என்ன பண்ணிடும், போயிடும். பல்லு விளக்கணும், கொஞ்சம் கரெக்டாக விளக்கலைன்னா என்ன ஆகும், இனிப்பாக தின்னா என்ன ஆகும், சூத்தையாகும். அதில் மாற்றமே கிடையாது. நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், காரியங்களை கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கொடுத்துருக்காரு. நேரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக நான் கையாளலையோ அது எனக்கு என்ன பண்ணிடும், தீமையாய் மாறிடும். நாட்கள் பொல்லாததான் எனக்கு என்ன பண்ணிடும், மாறிடும். ஒவ்வொரு பொதுவாக எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாக நேரத்தை என்ன பண்ணிட்டார், வச்சுட்டார். பச்சைபாதமே இல்லை, எல்லாத்துக்கும் அதே நேரம் தான். இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்களுக்கும் உங்களுக்கு என்ன நேரம் கொடுக்கப்பட்டதோ, நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசாயிருக்கு, 20 வயசாயிருக்கலாம், 50 வயசாயிருக்கலாம். இந்த நேரத்திற்குள்ளே உலகத்தில் நிறைய ஆட்கள் பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. எப்படி, உங்களுக்கு கொடுத்த அதே நேரம் தான். நீங்கள் பிறந்த மாதிரி தான் பிறந்தாங்க, நீங்கள் இறக்குற மாதிரி தான் என்ன பண்ண போகிறாங்க, இறக்க போகிறாங்க. ஆனால் அவர்கள் நேரத்தை அருமையாய் கர்த்தருக்கென்று என்ன பண்ணாங்க, பயன்படுத்தி அழகாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க. உட்காந்து நேரத்தையும் காலத்தையும் வெட்டியாக பேசுறதுக்கு, வீணாக பேசுறதுக்கு, டீ கடையில் போய் உட்காந்தேன், 4 பேர்ட்ட உட்காந்து கதை விட்டேன், இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு தகாது. பவுல் தீமோத்திக்கு சொல்கிறாரு, இந்த வீண் பேச்சுக்கெல்லாம் என்ன பண்ணாத, போகாத. நீ அப்படி பேச ஆரம்பிச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னா, மிகுந்த இப்படி பேசி கிளவிகள் பேச்சு பேசுகிறவங்க மிகுந்த அவபக்தி உள்ளவர்களானார்கள். ரொம்ப மோசமாக கடவுளுக்கு விரோதமான ஆளாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. கண்ட காரியங்களுக்கு கண்டவங்களோட என்ன பண்ணாதீங்க, பேசுறதுக்கு நேரத்தை என்ன பண்ணாதீங்க, செலவழிக்காதீங்க. நல்ல காரியத்திற்கு அதில் பிரயோஜனமாக இப்போ ஒரு மணி நேரம் இருக்குது, இது ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு யோசிங்க. 1 மணி நேரம் இருக்குது, அதில் ஏதாவது நல்லதாக செய்ய முடியுமான்னு யோசிங்க. மற்றவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஏதாவது செய்யலாமான்னு என்ன பண்ணுங்க, யோசிங்க. மற்றவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி நடத்துகிறாங்க, இவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, அவங்க குடும்பத்தை பற்றி போடுறாங்க, அதை இப்போ நம்ம பார்ப்போம். இதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணாதீங்க, நேரத்தை வீணாக என்ன பண்ணாதீங்க, நாட்களையும் காலத்தையும் என்ன பண்ணாதீங்க, அதில் செலவழிக்காதீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் வந்து என் நேரத்தில் 24 மணி நேரம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், இதில் ஏகப்பட்ட திட்டத்தை எனக்கு என்ன பண்ணுறாரு தேவன்
தந்திருக்கிறாரு. இந்த திட்டத்தில் 1 மணி நேரத்தை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், வீணாக செலவழிக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சேர்த்து வச்சுருக்கேன் காசு, அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா கேட்டால் கொடுத்துருவேன். ஈஸியானால கொடுக்க முடியும். ஆனால் என்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து என்ன பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னால் நேரத்தை என்ன பண்ண முடியாது, யாருக்கும் தர முடியாது. உங்களை விலை மதிப்புள்ளவர்களாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். எல்லா வெள்ளி பொண்ணு பணம் எல்லாத்த விட கர்த்தர் உங்களுக்கு தந்த நேரம் ரொம்ப 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 பலன் உள்ளது. அதான் போட்டிருக்கு, காலம் என்னது, காலம் என்னது, பொன் போன்றது, பயன்படுத்த தெரியணும். அது பொன்னை விட விலையேற பெற்றது. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு, அது தந்திருக்கிறாரு. அதை எப்படி பயன்படுத்துறோன்றது என்ன பண்ணணும் தெரியணும். அவர் சொல்றாரு, 1 லட்சத்தை கூட நான் எடுத்து என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். ஆனால் என் நேரத்தில் 1 மணி நேரத்தை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் நேரத்தை வச்சு நான் ஊழியம் செய்யணும். என் நேரத்தை வச்சு நிறைய பேத்துக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் மாறணும். நான் ஒருத்தன்ட்ட உட்காந்து பேச முடியாது. நான் ஒரு 10,000 பேத்துக்கு முன்னாடி இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருப்பேன், பேசியிருப்பேன். என் நேரத்தை வீணாக கண்ட காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு, பலம் தராத காரியங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, செலவழிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, என் நேரத்தை அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்த புதுசில் மற்றவங்கெல்லாம் சர்ச்சில் எத்தனை மீட்டிங் நடத்துவாங்க, சண்டே சர்வீஸ் நடக்கும், உபவாச ஜெபம் நடக்கும், 53 52 சண்டே சர்வீஸ் என்ன பண்ணுது, நடக்குது. 53 உபவாச கூட்டம் என்ன பண்ணுது, நடக்குது ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவர் சர்ச்சில் அவர் நடத்துவார் 1000 மீட்டிங் நான் நடத்தியிருப்பேன் ஒரே வருஷத்தில். நான் சும்மா என்ன பண்ணுறதில்ல, இருக்குதில்ல. அதனுடைய பலன் தெரியுது. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுது. உலகத்திலேயே மிக பிரயோஜனமான காரியங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவனுடைய நன்மையை பெற்று என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஏகப்பட்ட நோயில் செத்துருக்க வேண்டியவங்க சாகலை, தூக்கு போட்டு சாகணும்னு நினச்சவங்க சாகலை. எதனால அப்படின்னா, இவங்க நேரத்தை இவங்க கரெக்டாக செலவழித்ததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பொழைக்கிறாங்க. உங்கள் நேரத்திற்காக, உங்கள் வார்த்தைக்காக நீங்கள் கரெக்டாக தேவனோடு நேரத்தை செலவழிக்கும்படி நிறைய ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் நேரத்தை கரெக்டாக நீங்கள் செலவழிக்கலைன்னா நிறைய ஜனங்க வீணாக என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இயேசு இந்த பூமியில் கரெக்டாக 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆனால் அந்த 3 வருஷத்தில் 1 நிமிஷத்தை கூட அவர் வீணாக என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. காலையில் எந்திக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, திருப்பி வேலையை என்ன பண்ணுறாரு, பார்க்க தொடங்குறாரு, திருப்பி நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறாரு, திருப்பி தூங்குறாரு, திருப்பி காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணி திருப்பியும் வேலை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. 3 வருஷத்தில் ஊழியம் அற்புதமான ஊழியமாக என்ன பண்ணிட்டு மாறிட்டு, ஒரு இடத்துல உட்காந்து சும்மா என்ன பண்ணிட்டு இல்லை நேரத்தை எப்படி நான் இதை பிரயோஜனமாக மாத்துறேன்றதுல ரொம்ப ரொம்ப கவனத்தை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. நிறைய கல்லறையில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா நினச்சாங்க, இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளைக்கு செஞ்சுப்போம், இன்றைக்கி என்ன பண்ண வேண்டாம், ஆண்டவரே நான் நாளைக்கு செய்கிறேன், இல்லை நான் நாளைக்கு செய்கிறேன். ஊழியம் நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா, நாளைக்கு செஞ்சுக்கலாம், இந்த வாரம் இல்லாட்டா அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்படியே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணலாம், செய்யலாம். இந்த வருஷம் செய்யலாம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்லி இந்த அடுத்த வருஷம் நாளைக்கு நாளான்னைக்கு இப்படிலாம் தள்ளுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அதை உங்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒருத்தவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, உன் வயசில் இருக்கும் போதெல்லாம் நிறைய ஊழியம் செய்யணும்னு என்ன பண்ணேன் நினச்சேன், ஆனால் வயசாகிட்டு. இல்லை வயசு அவ்வளோ ஒன்றும் அவங்களுக்கு ஆகலை. நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் அவங்களுக்கு என்ன பண்ணல, வயசாகலை. என்னன்னா அவங்கள ஏமாத்துறான் பிசாசு. என்ன பண்ணுறான்னா, இவ்வளவு நாள் வீணாக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இன்னும் ஒரு 40 வருஷம் அவங்க பூமியில் வாழலாம், அந்த நாளையும் கொள்ளடிக்கிறதுக்கு அவன் ஒரு திட்டத்தை என்ன பண்ணுறான்னா, இனிமேல் என்னத்தை செய்கிறதுன்ற எண்ணத்தை என்ன பண்ணுறான், உள்ள விதைக்கிறான். வீணாகாதீங்க உங்கள் நேரத்தையும் காலத்தையும். உங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பொழைக்கிறதுக்கான வழி என்ன பண்ணுது, இந்த பூமியில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் பொழைக்கிறதுக்கும் அநேகரை நல்ல வாழ்வுக்குள்ளே நடத்துறதுக்கான வழியை கர்த்தர் வாய்ப்பையும் உங்களுக்கு என்ன பண்ணுறார், வைக்கிறார். அந்தந்த காலத்தில் அது என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதான் போட்டிருக்கு, கர்த்தர் அதினதின் காலத்தில் அதினதினை நேர்த்தியா என்ன பண்ணுகிறார், செய்கிறார். அந்தந்த காலத்தில் அவர் செய்வார். கொஞ்சம் இடம் கொடுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா இவ்வளவு நாள் வேஸ்டாக்குனீங்க பார்த்தீங்களா இந்த நேரம், இதை எல்லாத்த கூட கர்த்தர் திரும்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இவ்வளவு நாள் வீணா போன நேரங்கள் கூட ஆசீர்வாதம் என்ன பண்ணும். மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வனாந்தரத்திலிருந்து திருப்பி எகிப்துக்கு போய் ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது இவ்வளவு காலம் வேஸ்டாக்கினார். 80 வயசுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு அழைச்சு மகிமையான ஊழியத்தை என்ன பண்ண முடியுது,
செய்ய முடியுது. 80 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை இன்னும் எனக்கு காலம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. 80 வருஷத்துக்கு அப்புறம் மோசேயை கர்த்தர் என்ன பண்ணினார்? பயன்படுத்தினார். வயசு கம்மியாக இருக்கிறவங்க நேரத்தை என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. 4 பேத்துக்கு ஆசீர்வாதமாக மாற முடியுமான்னு பாருங்க. உங்கள் தொழிலை கொஞ்சம் மேலே கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. உங்கள் வேலையை கொஞ்சம் மேலே கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. ஏதாவது ஒரு நன்மையை மற்றவங்களுக்கு செய்யலாமான்னு என்ன பாருங்க பாருங்க. யார் மேலே அது அன்பாக இருக்க முடியுமான்னு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் நல்லா பேச முடியுமான்னு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அன்பாக இல்லாததுனால தான் குடும்பம் என்ன பண்ணுது? என் குடும்பம் உடையுது அப்படின்னா என்ன காரணம்? குடும்பத்தில் நீங்கள் நேரத்தை ஒழுங்காக செலவழிக்கல. குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணல, செய்யலை. வேலையில் எனக்கு சம்பளமே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்காங்க. எந்த வேலைக்கு போனாலும் என்னை துரத்தி விட்டுறாங்க. என்ன காரணம்? வேலையில் நீங்கள் ஒழுங்காக செய்யலை. வேலையில் போய் அங்கே சோவாரலாமான்னு என்ன பண்ணுறீங்க? அங்கே சும்மா உட்காரலாமா? அங்கே யாரு கூட பேசலாமா? அங்கே சும்மா இருந்துகிட்டே காசு வர்ற மாதிரி விடுவாங்களா? இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். இதனால என்ன பண்ண மாட்டேங்குது? வேலையிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. இதே மாதிரி தான் எல்லாமே. சும்மா இருந்துட்டு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூமியில் அப்படி ஒன்று என்ன பண்ணாது. சும்மா இருந்தால் ஒன்று கிடைக்கும். முள் என்ன பண்ணுமா? தன்னால் வளரும். இந்த இடம் சும்மா இருக்குது, என்ன ஆகுது? முள் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல வளரலாம். சும்மா இருந்தால் இந்த கட்டிடத்தை அப்படியே சும்மா விட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நிறைய விரிசல்லாம் இருக்கும். இதில் செவுறுகளில் நிறைய விரிசல் இருக்கும். அதுதான் நீதிமொழிகளில் சொல்கிறாரு. அதை எடுங்க. நீதிமொழிகள் வேகமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியுடைய வலி முள்வேலிக்கு சமானம். சும்மா இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சும்மா இருக்க நிறைய பேர் என்ன நல்ல சொகுசாக என்ன பண்ணணும்? இருக்கணும். சொகுசாக இருக்குன்னா அந்த சொகுசு கொஞ்ச நேரத்துக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது? துன்பம் தான் கிடைக்கும். ஒருத்தன் சும்மா இருந்தான்னா அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணிடாது, வராது. யாருக்குமே அந்த சும்மா இருந்த இந்த பூமியில் எதுவுமே என்ன பண்ணதில்லை, வந்தது இல்லை. ஆண்டவர் ஆதாமுக்கே ஏதேன் தோட்டத்தை சும்மா கொடுத்துட்டு அதை ஏதேன் தோட்டத்தை நீ பண்படுத்தணும், அதை காக்கணும். இப்படியே விட்ட அப்படின்னா இல்லை அதை பண்படுத்த முடியாது, காக்க முடியாது, நான் படுத்தே தான் இருப்பேன் அப்படின்னு ஆதாம் சொன்னான் அப்படின்னா ஏதேன் தோட்டமாக என்ன பண்ணாது, இருக்காது. ரொம்ப நாடுற இடமா என்ன பண்ணிடும்? ஏதேன் தோட்டம் மாறிடும். இன்பமான இடமா, சந்தோஷப்படுற இடமா என்ன பண்ணாது. நிறைய பேத்துக்கு ஏன் சந்தோஷம் இல்லைன்னா அவங்க எதை செய்யணுமோ அதை அவங்கள என்ன பண்ணல, செய்யலை. செய்யணுன்றதை நினச்சி அதை செய்யாமல் இருந்து திருப்பி அதனால் துக்கப்பட்டு இருக்காங்க. செய்யணும்னு நினச்சேன், செய்ய முடியல, அதனால் இவங்களுக்கு வருத்தம் என்ன பண்ணுது இப்போ இருக்குது. இல்லை, நார்மலாக அந்த நல்ல காரியங்கள் என்ன பண்ணுங்க. அதனால் காலம் பொல்லாதது. காலத்தை சும்மா விட்டீங்கன்னா, நான் சும்மா இருக்கேன்னா சும்மா இருந்தாலே நீங்கள் மோசமாயிருவீங்க. சும்மா இருக்கேன், நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தேன் எனக்கு ஏன் இப்படி வருது? சும்மா தான் இருந்தேன், நான் என் பாட்டில் தான் இருந்தேன். உங்கள் பாட்டில் இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவங்களா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நன்மையை மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன பண்ண முடிஞ்ச அளவு செய்ய என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். நீதிமொழியில் சாலமன் சொல்கிறாரு, நான் தெருவில் இப்படி நடந்து போகும்போது ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுது, அதன் சுவர்கள்லாம் என்னது, ஃபுல்லாக கிராக் விழுந்து எல்லாம் சுவர்கள்லாம் இடிக்கப்பட்டு கற்சுவர்கள்லாம் தகர்க்கப்பட்டு ஃபுல்லாக இடம்லாம் முள்வேலியாக என்ன பண்ணுதான் இருக்கான். நல்ல வாழ்க்கை வேணும்னா சுத்தத்தை நீங்கள் தான் எந்திரிச்சு என்ன பண்ணணும். அதான் போட்டிருக்கு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கிறிஸ்து உங்களை உண்டாக்கின நிலைமைக்கு என்ன பண்ணுங்க, காரியங்களை செய்யுங்க. நீங்கள் ஏதாவது செய்யணும், ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, உலகத்தை ரட்சிங்கன்னு. இல்லை, உலகத்துக்காண்டி என்னைக்காவது உலகத்தில் இறங்கி ஒருத்தங்களுக்கு ஒன்று செஞ்சுருப்பீங்களா? பைபிளில் யார் இப்படி பண்ணான்னு நான் கேட்குறேன். பைபிளில் மோசே ஜெபம் பண்ணிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மக்களோட பேசாமல் இருந்தாரா? இல்லை, அப்படி நினைக்கிறாங்க சில பேர். ஆண்டவரோடு நாங்கள் எப்பவும் இருப்போம், ஆனால் மக்களோட என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். இல்லை, மோசே ஆண்டவர் என்ன சொன்னார் அதை கேட்டு மக்களோட என்ன பண்ணார், சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சு இப்படி தான் நம்ம வாழும்படி என்ன பண்ணப்பட்டோம். ஆபிரகாம் பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசிகிட்டே இருந்தால் எல்லாம் சரியாச்சா? இல்லை, ஆண்டவர் சொன்னதை கேட்டு வீட்டை விட்டு வெளியே போனார். ஆண்டவர் சொன்னதை கேட்டு பையனை தூக்கிட்டு பலி கொடுக்க போனார். ஆண்டவர் சொன்னதை கேட்டு சோதம் குமாராவுக்கு போகாமல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணினார்,
இருந்தார். இப்படி ஆண்டவர் சொன்னதை கேட்டு எதையோ ஒன்று செஞ்சவங்க தான் ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார், பாதுகாத்தார். ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாரு, அதை கேட்க முடியுதா உங்களால்? உங்களை கொஞ்சம் மாற்ற முடியுதா? நீங்கள் மாறாமல் ஆண்டவர் சொல்கிறாரு இதை மட்டும் மாற்றிக்க, நான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு கோலை எடுத்து நீட்டு, அப்போ செங்கடல் என்ன பண்ணும், ரெண்டா பிளக்கும். இல்லை மோசே நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருப்பேன், ஆண்டவர் சத்தத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை கோலை நீட்டுனோடனே மோசே கோலை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, செங்கடலுக்கு நேராய் நீட்டுகிறார். உங்கள் நேரத்தை பிரயோஜனம் உள்ளதா என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு. உங்களுக்கு அப்படி வேலையே இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஏதாவது வேலையை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. நான் சும்மா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வெறுமனையாக சாப்பிட்டு இதுக்கே கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எதுக்கு செலவழிச்சிருப்பாங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணான காரியத்திற்கு, அழிஞ்சு போகிற காரியத்துக்கு, சாப்பாட்டுக்காகவும் ஒரு வீட்டுக்காக தான் இவ்வளவு நாள் இவங்க உழைப்பு இருந்திருக்கும். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வெறுமனே அந்த பூமியில் ஏதோ தக்க வச்சு நம்ம வாழ்கிறதுக்கு இல்லை, நித்திய காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழ்கிறோம். இந்த பூமியில் அன்பாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறது. சாலமோன் சொல்கிறாரு எல்லாம் சஞ்சலம். நிறைய வசனத்தை காட்ட முடியாது, டைம் ஆகிட்டு இருக்கு. சாலமோன் சொன்னார் பூமியில் எல்லாம் மாயாக இருக்கிறது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னதுன்னா, அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் அவனுக்கு நல்லது இருக்குது. என்னென்னா அவன் சந்தோஷப்படுறதும் அவன் நன்மை செய்கிறதுமே அவனுக்கு என்ன பண்ணுது, நன்மையாக இருக்குது. மற்ற எல்லாமே மாயையாக தான் என்ன பண்ணுது. இந்த உலகம் முடிஞ்சிச்சுன்னா உனக்கு இப்படி தான் தெரியும். இந்த உலகம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இவ்வளவு இதுக்காகவா இவ்வளவு இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, நினைப்பீங்க. அதனால பரம காரியத்திற்காக பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன பண்ணாதிருங்கள், சேர்த்து வைக்காதிருங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த பூமிக்காக வேலை செய்யாதீங்க, பரலோகத்துக்காக என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்காக என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க. அதுக்காக தீவிரப்படுங்க. அதில் ஏதாவது உங்களால் செய்ய முடியுமான்னு என்ன பண்ணுங்க பாருங்கள். உட்காந்து நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணாதீங்க வீணா. நான் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டரை பார்க்கவே முடியாது. அவங்க வீட்டுக்கு சும்மாலாம் ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். இங்கேருந்து பல கார் பிடிச்சி காசு போட்டு பெட்ரோல் போட்டு அங்கே வரைக்கும் போய் பார்க்காமலாம் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். போய் உட்காந்துருக்கோம் அவங்க வீட்டில். ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வயசாயிட்டு நல்ல வீடு இருக்குது, நல்ல பொருட்கள் இருக்குது, பெரிய சபை இருக்குது, எல்லாம் ஆசீர்வாதத்தில், நல்ல ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் இல்லை. அவங்க வேலையும் இப்போ ரொம்ப செய்கிறதில்ல. அவங்க மருமகன் தான் ஊழியெல்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க இந்த வயசில் கூட 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பைபிளை திறந்து உட்காந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட வீணாக்கிடக்கூடாது. இந்த பூமியில் நம்ம இருக்கிற வட்டம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட என்ன பண்ணிடக்கூடாது, வீணாக கண்ட காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இப்படி இருக்கிறவர்கள் தான் சாதிக்கிறார்கள். சும்மா நேரத்தையும் காலத்தையும் கணக்கே இடாதவங்க சாதிக்கிறது. தாவீதை தான் கேட்டார், ஆண்டவரே என் நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு என்ன பண்ணும், தாரும், அது எனக்கு போதியும். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 90:12. நாங்கள் என்ன இருதயம் உள்ளவர்களாகும்படி, ஞானமாக நாங்கள் நடக்கிறதுக்காக, ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எதை எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்களை நாட்களை எண்ணுகிறதை எங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்க. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்க. நாட்களை எண்ணணும். இன்னைக்கு இருக்குது, இந்த நாளில் என்ன செய்யலான்ற எண்ணம் எனக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். எடுங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நாளைக்காக என்ன பண்ணாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக அந்தந்த நாளுக்கு அதன் பாடு. இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எப்படி மேற்கொள்ளலான்னு என்ன பண்ணுங்க. நாளைக்கு என்ன செய்வோம், நிறைய பேர் நாளைக்கு என்ன நடக்கும் வரவே வராது. உங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது, உங்களுக்கு குறைவும் கிடையாது. கரெக்டாக நாட்களை ஆண்டவர்கிட்ட தாவீது கேட்ட மாதிரி கேளுங்க.
ஆண்டவரே இந்த நாட்களை எண்ணுகிற நேரத்தை, மணி நேரங்களை எண்ணுகிற இதை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க. எப்படி இதை பயன்படுத்தணும்னு எங்களுக்கு என்ன பண்ணுத்தாங்க, சொல்லித்தாங்கன்னு என்ன பண்ணுங்க, கேளுங்க. இந்த நேரம் எப்படிப்பட்டதுன்னா, பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் நான் பணம் போடுறேன், சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா நான் தர்றேன். 24 மணி நேரத்துக்கு 24 லட்சம் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு போடுறேன். ஆனால் நீங்கள் அந்த 1 லட்சத்தை 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா. நீங்கள் அதை செலவழிக்கலைன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் காசு. 1 நிமிஷம் தாண்டிட்டுனா 1 லட்ச ரூபா என்ன பண்ணிடும், கொஞ்சம் கம்மியாயிரும். இப்படியே கம்மியாகிட்டே வரும். இப்படியே நான் குறைச்சிட்டு வந்தேன்னா இப்படி தான் நேரம். நீ கரெக்டாக செலவழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் கையை விட்டு போச்சு, அவ்வளோதான். அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம கையை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை இழந்துருவோம். 1 மணி நேரம் நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா என்ன பண்ணிடுறீங்க, இழந்துடுற மாதிரி. நீங்கள் 1 மணி நேரம் சும்மா இருந்துட்டீங்கன்னா அதோட மேலான காரியங்களை என்ன பண்ணுறீங்க, இழக்கிறீங்க. நான் இப்போ ஊழியத்துக்கு போகிறோம்ல, ஊழியத்துக்கு போகும்போது என்ன அங்கே நான் யோசிப்பேன் நிறைய நேரத்தில். அப்படியே ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ நேரம் செய்வோம்? ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் செய்வோம். சும்மா ஆட்களை பார்த்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் செய்கிறோம். ஆனால் கவனிச்சிங்கன்னா இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. அதாவது ஒரு 40 மணி நேரம் கூட இன்னும் ஆகலை. ஆனால் ஒரு 3 குடும்பம் என்ன பண்ணிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. அது போக நிறைய குடும்பம் என்ன பண்ணுது, வர்றேன்னு சொல்கிறவங்க, அப்பப்போ வர்றவங்க, வந்து போகிறவங்க, இப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இருக்கிறாங்க. எப்படி ஒரு 40 மணி நேரம் கூட ஊழியத்துக்கு நான் செலவழிக்கலை. 40 மணி நேரம்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நாள் கூட நான் செலவழிக்கலை இன்னும் ஊழியத்துக்கு. 2 நாள் இன்னும் முழுசாக செலவழிக்கலை. 40 மணி நேரம் கூட ஒழுங்காக செலவழிக்காமல் இருக்கும் போதே ஜனங்க என்ன பண்ணுறாங்க, விடுதலை ஆவாங்க. இதுதான் விஷயம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் கூட, எறும்பு சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துருந்தா கூட பெரிய காரியங்களை இந்த பூமியில் என்ன பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருக்கலாம் இப்போ இருந்த காலத்துக்கு. அதான் பவுல் என்ன சொன்னார், டீச்சராக இருக்க வேண்டி நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, இப்போ தான் ஏ சொல்லு, பி சொல்லு, சி சொல்லுன்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இவங்க யாராக இருக்கணும், காலத்தை பார்த்தால், நேரத்தை பார்த்தோம், நேரத்தை கணக்கிட்டோம்னா இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், டீச்சராக இருக்கணும். இவங்க ஒரு 40,000 சம்பளத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏபிசிடி சொல்கிற நிலைமைக்கு, சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உட்காந்து. அதான் சொன்னார், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீ உங்கள் காலத்தையும் நேரத்தையும் பார்த்தா, ஆனால் நீங்கள் பார்த்தா குழந்தைகளை போல் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்கன்றாரு. காலம் என்னது, 20 வருஷம். ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 20 வருஷம் என்ன பண்ணும், 12 வருஷம் படிக்கிறீங்க ஸ்கூலில், 3 வருஷம் காலேஜில் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டீச்சருக்கு ஒரு 2 வருஷம் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, ஒரு 20 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணும், எல்கேஜி யூகேஜிலேருந்து சேர்த்தா 20 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணும் வரும். ஆனால் 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய பேர் காலங்களாச்சு, நேரங்களாச்சு, காலத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்திருக்க வேண்டியவங்க கிறிஸ்துவுக்குள்ளே. அதான் பவுல் அதான் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக இருந்தன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல நிலைமையை நீ என்ன பண்ணுவாய், அடைவாய். கரெக்டாக உன் குடும்பத்தை நீ நடத்தி, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைங்களை நீ ஒழுங்காக பார்த்து, தேவையில்லாத பேச்சுக்கு நீ இடம் கொடுக்காம, உன் வேலையை நீ ஒழுங்காக செஞ்சு நல்லா சாப்பிட்ட அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல நிலைமையை நீ என்ன பண்ணுவாய். நல்ல நிலைமையை நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே அடையலை. கிறிஸ்துவுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க, ஆனால் இவங்க நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீணாக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து நேரத்தையும் காலத்தை என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணல, எதையும் செய்யலை. அதனால இனிமேல் அது ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. ஆண்டவரே என் நேரத்தை என்ன பண்ணணும், நான் ஒழுங்காக செலவழிக்கணும். சும்மா 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 செல் எடுத்து பார்க்குற நேரமே என்ன பண்ணுது, உங்கள் செல்லில் ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும், போய் பாருங்கள். ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும், அதில் சொல்லும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு இந்த செல்லை பயன்படுத்தியிருக்கீங்கன்னு என்ன பண்ணும் சொல்லும். ஒரு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, குறைஞ்சது எல்லா மக்களும், ஆவரேஜான மொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மணி நேரம் 21 நிமிஷம் என்ன பண்ணுறாங்க செல்லில். அவங்க தசம மாதிரி அதை என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்தா
இவங்க கரெக்டாக தசம மாதிரி இதெல்லாம் 2 மணி நேரம் 21 நிமிஷத்தை நீங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஏதோ பயன் ஆண்டவருக்கு தசம மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும். ஆனால் இவங்க எதை செய்கிறாங்கன்னா செல்லில் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதுவும் என்ன பண்ணியிருக்காங்க. நிறைய நேரத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தை நீங்கள் வீணாக தான் செலவழிப்பீங்க. எழுதுங்க உட்காந்து, நான் எதுக்கு செலவழிக்கிறேன் எழுதி பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு நாள் முடிஞ்சு எழுதி பாருங்கள். ஒன்றுமே பிரயோஜனமாக செஞ்சுருக்க மாட்டீங்க. நிறைய பேர் ஒன்றுமே இன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படி இல்லாதனால தான். இல்லைன்னா எதோ ஒன்று செஞ்சுருக்கோம்னா சந்தோஷம் வரும். இதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்ற சந்தோஷம் என்ன பண்ணும். மனுஷன் அப்படி வாழும்படி உண்டாக்கப்பட்டவன். ஒன்று செஞ்சிட்டோன்னா இயேசு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதை நல்லதென்று கண்டார், சந்தோஷப்படுறார். வானத்தை உண்டாக்கிட்டாருன்னா சரி இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சு என்ன பண்ணியிருக்கோம், அந்த அந்த நாளோட கடைசியில் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜலத்தை ஒரு இடத்துல சேர பண்ணிவிட்டு நட்சத்திரத்தை சூரியனை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு சந்தோஷப்படுறார். மனுஷனை உண்டாக்கிட்டு சந்தோஷப்படுறார். ஒவ்வொன்றையும் உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறார், மனுஷனை உண்டாக்கிட்டு ஒரே ஒரு குறை தெரியுது. என்னது? இவனுக்கு ஒரு மனைவி இல்லை, அது மட்டும் கொஞ்சம் இடிக்கி. அது அந்த குறை தெரிஞ்சோன்னா சரி அதை இன்னைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி மனைவியை போய் என்ன பண்ணுறார். ஆண்டவர் சும்மா இல்லை, போய் எதையா ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதான் போட்டிருக்கு, பூமியின் கடையாந்தரங்களை உண்டாக்கின தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படைகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. அவர் இரவும் பகலும் நீங்கள் தூங்கும் போது கூட அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், வேலை செய்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். எல்லாருக்கும்